ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்றைய நாளும் உலக வலத்தோடு சந்தித்திருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் இடையே நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பதற்றம் அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இந்த எஸ்பிசி குழு என்பது என்ன, இதை தங்களுடைய பாதுகாப்பதற்கான அச்சுறுத்தல் என சவுதி அரேபியா கருதுவது ஏன் என்ற ஒரு கேள்வியும் இப்போது எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை பற்றித்தான் இன்றைய நாளும் விரிவாக உலக வலம் பார்க்க போகின்றது. வளைகுடா பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நாடுகளாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே இந்த மாதம் தொடங்கியதில் இருந்து பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பதற்றங்கள் தணியக்கூடும் என்ற ஊகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் இரு நாடுகளினுடைய முரண்பட்ட புவிசார் அரசியல் லட்சியங்கள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. 24 மணி நேரத்திற்குள் ஏமன் ஜனாதிபதி கவுன்சில் 24 மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை சவுதி அரேபியா ஆதரித்ததை அடுத்து ஏமனில் இருந்து மீதம் இருக்கக்கூடிய படைகளை திரும்ப பெறுவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்திருக்கின்றது. தெற்கு துறைமுகமான முகல்லாவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவு பெற்ற பிரிவினைவாத படைகளுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக சவுதி தலைமையிலான ராணுவ கூட்டணி நடத்திய வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து எமிரேட் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆயுதங்கள் அடங்கிய கப்பலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மறுத்தது மற்றும் சவுதி குற்றச்சாட்டுகளுக்கு ஆழ்ந்த வருத்தமும் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளாக ஏமனின் ஈரான் ஆதரவு பெற்ற கவுத்தி இயக்கத்திற்கு எதிரான போரில் சவுதியும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் நட்பு நாடுகளாக இருந்திருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஆதரிக்கும் போட்டி பிரிவுகளுக்கு இடையிலான இருக்கக்கூடிய மோதல்கள் அவர்களுக்கிடையே ஒரு பிளவை ஆழப்படுத்தி இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏமனில் தங்களினுடைய ராணுவ இருப்பை முடித்துக் கொள்வதாக கூறியிருந்தது. அந்த அறிக்கையில் அரபு ஒத்துழைப்பு அண்மையில் 2015ஆம் ஆண்டிலிருந்து தாங்கள் பங்கு வகிக்கின்றோம், இந்த ஏமனில் சட்டபூர்வமான அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் 2019ஆம் ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகம் ஏமனில் தங்களினுடைய முக்கியமான இராணுவ நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு திரும்பியிருக்கிறது. இந்த தீவிரவாத சக்திகளை தடுக்க சில துருப்புக்கள் மட்டும் ஏமனில் இருந்திருக்கிறது. எனினும் இந்த சமீபத்திய சூழலை கருத்தில் கொண்டு மீதம் இருக்கக்கூடிய துருப்புக்களையும் பாதுகாப்பு அமைச்சகம் திருப்பி அழைத்துக் கொள்கின்றது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கு முன்பாக ஏமனினுடைய அதிபர் தலைமை கவுன்சிலை மேற்கோள் காட்டி 24 மணி நேரத்திற்குள் ஐக்கிய அரபு அமீரகம் ஏமனில் இருந்து அனைத்து துருப்புக்களையும் திரும்ப பெற வேண்டும் என்றும் ஏமனில் இருக்கக்கூடிய எந்த குழுக்களுக்கும் இராணுவ அல்லது பொருளாதார உதவியை வழங்கக்கூடாது என்றும் சவுதி அரேபியா தெரிவித்திருந்தது. தொடக்கத்தில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியாவிற்கு எதிராக இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்குமாறும் ஏமனினுடைய எந்த ஒரு பிரிவையும் தாங்கள் தூண்டவில்லை எனவும் கூறியிருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையில் ஐக்கிய அரபு அமீரகம் உறுதியாக இருக்கிறது. அந்த நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் தேச பாதுகாப்பை முழுவதும் மதித்து கொண்டுதான் இருக்கின்றது. முகல்லா துறைமுகத்தில் எந்த ஒரு ஆயுத கப்பலும் இப்ப வரைக்கும் இறக்கப்படவில்லை. அங்கு இறங்கி இருக்கக்கூடிய வாகனங்கள் எந்த ஒரு ஏமன் குழுக்களினதும் அல்ல. அதே போலத்தான் ஏமனில் இயங்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரக படைகள் பயன்படுத்துவதற்கானது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவுடன் உயர்மட்ட அளவில் ஆலோசனை நடத்தியதற்கு பின்னரும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியை அளித்திருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் நீண்ட காலமாக வலுவான உறவை கொண்டிருக்கக்கூடிய ஏமனில் சட்டபூர்வ அரசாங்கத்திற்கு ஆதரவு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவற்றை தாங்கள் எப்போதும் இலக்காக கொண்டிருப்பதாகவும் இந்த பிராந்தியத்தில் அமைதியை உறுதிப்படுத்தவும் ஏமனில் நிலவக்கூடிய இந்த நெருக்கடியை வேகமாக முடிவுக்கு கொண்டு வரவும் இந்த விவகாரம் பொறுப்புணர்வுடன் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் கூறியிருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஏமனின் துறைமுக நகரமான முகல்லாவில் சவுதி அரேபியா வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கிறது.
ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உதவியுடன் தெற்கு டிரான்சிஷனல் கவுன்சிலுக்கு அனுப்பப்படுகின்ற ஆயுதங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தால் ஆதரிக்கப்படுகின்ற குழுவாக எஸ்டிசி கருதப்படுகின்றது. இந்த குழு தெற்கு ஏமனை தனி நாடாக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த குழு தென்கிழக்கு ஏமனில் இருக்கக்கூடிய ஹாத்ராமவுட் மற்றும் அல்மஹ்ரா போன்ற துறைமுகங்களையும் எண்ணெய் இருப்புகளையும் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப வாரங்களில் கைப்பற்றி இருக்கின்றது. எஸ்டிசி குழு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உத்தரவு மற்றும் அழுத்தத்தின் கீழ் செயல்படுவதாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த பகுதிகள் வியூக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் அங்கு எந்தவித நிலையற்ற தன்மை ஏற்பட்டாலும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பிற்கு மட்டுமல்லாமல் ஏமனினுடைய ஒற்றுமை மற்றும் பிராந்தியம் முழுமைக்குமான நிலைத்தன்மைக்கு கடும் அச்சுறுத்தலை விளைவிக்கும் என சவுதி அரேபியாவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள 2014ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கக்கூடிய உள்நாட்டு போரின் விளைவால் தான் ஏமனில் தற்போது சூழல் இப்படி காணப்படுகின்றது. 2014ஆம் ஆண்டு ஈரானில் ஆதரிக்கப்படுகின்ற கவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் சனாவை கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்போது அதிபர் அந்த நாட்டை விட்டு தப்பியோடுமாறும் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார். இதையடுத்து சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இணைந்து ஏமனில் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கி, ஆனால் அதிலிருந்து உறுதியான முடிவு எதுவும் இன்னும் எட்டப்படவில்லை. இந்த சண்டையின் போது ஹவுத்திகளை முற்றிலுமாக அழிப்பது எளிதான காரியம் அல்ல என்பதும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு புரிந்தது. எனவே அதுதான் தன் வியூகத்தை மாற்றிக்கொண்டு தெற்கு ஏமனில் இருக்கக்கூடிய உள்நாட்டு போராட்டக்காரர்கள் மற்றும் பழைய பிரிவினைவாத குழுக்களை ஒருங்கிணைக்க ஆரம்பித்திருக்கிறது. இதன் வாயிலாகத்தான் குழு 2017ஆம் ஆண்டு அந்த எஸ்டிசி குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தெற்கு ஏமன் தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. தெற்கு ஏமனில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், கடல்வழி பாதைகள் மற்றும் எண்ணெய் எரிவாயு இருப்புகள் மீது எஸ்டிசி குழுவினுடைய செல்வாக்கை ஆதரிக்கும் பொருட்டு ஐக்கிய அரபு அமீரகம் அந்த குழுவிற்கு ஆயுதங்கள், பயிற்சி, அரசியல் ஆதரவு உள்ளிட்ட உதவிகளை செய்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் ஏமன் ஒருங்கிணைந்த நாடாகவே இருப்பதன் மூலம் தன் எல்லையில் பலவீனமான ஆனால் நட்பு அரசாங்கம் இருக்கும் என்று சவுதி அரேபியா கருதுகின்றது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அனைத்து விடயங்களும் இரு நாடுகளுக்கிடையான கருத்து வேறுபாடுகளுக்கு வித்திட்டிருக்கிறது. ஏனெனில் ஏமனில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கமும் இராணுவமும் இருக்க வேண்டும் என்பதை சவுதி அரேபியா ஆதரித்திருக்கிறது. சமீப ஆண்டுகளாக ஐக்கிய அரபு அமீரகம் ஏமனில் தன் இராணுவ இருப்பை அதிகரித்திருக்கின்றது. சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் அரசாங்கத்துடன் இணைந்து படைகளுக்கு பயிற்சி அளிப்பது, உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதை ஊக்குவிப்பது மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஆகியவையும் இதில் உள்ளடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. வளைகுடா ஒத்துழைப்பு அமைப்பில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், பஹ்ரைன், கட்டார் மற்றும் குவைத் ஆகிய 6 நாடுகள் அங்கம் வகிக்கின்றது. இது 1981ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாடுகளினுடைய அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை ஆதரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. எனினும் ஐசிசியில் இருக்கக்கூடிய இரு நாடுகளுக்கிடையான இந்த முரண்பாடுகள் ஏமன் தொடர்பானது மாத்திரமல்ல, இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு விவகாரங்களிலும் முரண்பாடு நிலவியிருக்கின்றது. இதை தவிர சூடான், ஏமன் மற்றும் மற்ற பிராந்திய சச்சரவுகளில் இரு நாடுகளினுடைய முன்னுரிமைகளும் நிலைப்பாடுகளும் முரண்பட்டதாக காணப்படுகின்றது. ஆப்பிரிக்காவில் குறிப்பாக செங்கடலில் கடலோர நாடுகள் மற்றும் முக்கிய கடல் வழி பாதைகளில் தன்னுடைய பிராந்திய செல்வாக்கு மற்றும் வியூக ரீதியான இருப்பை அதிகரிக்க இரு நாடுகளும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியா பிராந்தியளவில் ராஜ்ய ரீதியாகவும் உலகளாவிய முதலீடுகளின் மையமாகவும் தன்னை நிலைநிறுத்துவதில் கவனம் செலுத்தி வரக்கூடிய வேளையில
ஐக்கிய அரபு அமீரகம் தனது இராணுவ பொருளாதார மற்றும் ராஜ்ய சக்தியை பயன்படுத்தி ஆப்பிரிக்கா மற்றும் செங்கடல் பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கான ஒரு உத்தியை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இப்படியாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய தொடர்கின்ற இந்த பதற்ற நிலைமை காரணமாக உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த ஏராளமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படுகின்றது. மீண்டும் நாளைய நாளும் உலக வலத்தில் சந்திக்கலாம். நன்றி.